எனக்கும் அதே ஆச்சரியம் தான். ஓகே, போதும், நிறுத்திக்கலாம். இப்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன நாளைக்கு இதே பண்ணலாமா? எஸ், நாளைக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. இல்ல, நான் அப்படி சொல்ல. நானே வாய் கொடுக்க மாட்டேன். ஓகே, இன்னைக்கு ட்ரைனிங்ல எனக்கு யாரும் அடிச்சுக்க முடியாது. உன்னோட நான் பெட்டரா பண்ணுவேன். இன்னொரு தடவை. நானும் அதுக்கு ரெடி தான். எங்களால நம்பவே முடியல. இவங்க ஸ்டாமினா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பசிக்குதுன்னு சாப்பிட்டு என் பாக்கெட்டையும் காலி பண்ணிட்டாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. தாமதப்படுத்தினதுக்கு மன்னிச்சுங்க. உனக்கு நன்றி. பில் கொடுக்குறீங்களா? கொண்டு வர இருங்க. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. வயிறு முட்டா சாப்பிட்டுட்டேன். சரி பசங்களா, இதோட முடிச்சுக்குவோம். என்னால நாள் முழுக்க உங்க கூடயே இருக்க முடியாது. ஓகேவா? இப்படி மத்ததெல்லாம் நீங்களே தனியா கத்துக்கணும். யா, கண்டிப்பா. ட்ரைனிங்ல நான் பார்த்தாயே கிளம்பிடுறேன். உங்களோட ஷேஷ கொஞ்சம் துவைக்கல போய் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆமா, ஏன்னா இது கூட தானே நிறைய மிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். எல்லாம் சாக்குதான். எங்க அப்பா எப்பவுமே இதை சுத்தமா வச்சிருப்பாரு. வினோதமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவோட முகம் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவர்கிட்ட இருந்த அந்த சுத்தமான ஷேஷ் இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை அந்த ஷேஷ் மாதிரியே எங்க அப்பாவோட மனசும் தூய்மையானது. அவரை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவரை பத்தி மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர் அவர் ஆட்சி பண்ண பார்த்தாரா? இதெல்லாம் கேட்டா பத்திக்கிட்டு வருது. அதுலயே ஒரு சில பேருமே என் காது பட அவரை பத்தி இல்லாத பொல்லாததை சொல்லி தப்பா பேசுவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களாலதான் அவரை பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்தது. ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன். பேசும்போதே கிளம்புறேன். கொஞ்சம் இரு. என் கூட கொஞ்சம் பர முடியுமா? ஏன்னா உனக்கு முக்கியமான விஷயத்தை காட்டு. ஓகே, இதுதான் இடம். இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு? ஹலோ பெரியவரே, அதை ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆஸ்மா, நீ வந்துட்டியா? ஏண்டா மெட்டல சுத்தம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது எப்படி இங்க வந்தது? இது என்னோட தச்சு. எப்படி? ஏன் செக்லா பிளேட்ல பயன்படுத்துற அதே ப்ராப்பர்ட்டிஸை வச்சு உன்னோட கிளவுட் மிஷன் பண்ண சொன்னேன். நான் சொல்றதை பிடிச்சிருக்கா இல்லையா? இதுதான் உன்னோட ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சு சொல்லிட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது இல்லாம நான் ஒரு மாதிரி ஆயிட்ட தெரியும். எனக்கு அப்படிதான் இருக்கும். சரி, நீ இதை எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க? நான் பிறந்ததுல இருந்தே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்காக நீங்க இதை செய்யணும்? லார்ட் ஜெரிகோ தான் இதை உங்களை செய்ய சொன்னாரா? எங்க சொல்லு. உனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? பெரியவரே, வலிக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வயசாகல. உனக்கு உதவணும்னு தோணுச்சு, அதனாலதான் இதை பண்ணேன். இனி உன்னோட திறமை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்க, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க உதவி தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். இவனுக்கு கோபத்தை பாத்தியா? இந்த பையனுக்கு பேச்சு மட்டும் குறைச்சலே இல்ல. ஆனா நீ சொன்னது சரிதான் ஜெரிகோ. இதுதான் இவனுக்கு ஏத்த இடம். அந்த டெம்பிள் வாழ்க்கை இவனுக்கு செட் ஆகாது. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு 2 ராஜாக்கள் தேவையில்லை. அதுவும் லீஃப் ராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுது. இந்த ஹொக்காகை எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதான் அவங்களோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் ஃபியூடல் லார்டுன்னு ஒருத்தர் இருக்காரே. மன்னிச்சிடுங்க மை லார்ட், இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசுமா, நீ எங்களுக்கு துரோகம் செய்தியா? ஃபியூடல் லார்ட் இன்னைக்கு நீங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாரு. அதனால அவர் எல்லா பொறுப்பையும் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆசுமா, காசுமா,
எவ்வளவு தைரியம் இருக்கு? நீ எதை தேடி இங்க வந்திருக்க? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப என்ன லீஃப் வில்லேஜ்ல ஒருத்தனாயிட்டான்னு நினைச்சு வந்திருக்கியா? நான் தான் சொன்னேன், நீ அற்புத சக்தி படைக்கப்பட்டவன், உனக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அது வீணாக நானா இருந்தா அந்த அற்புத சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்துறேன். நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? கொஞ்சம் இல்லையா? உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. நான் இங்க வந்தேன். அடி வாங்கினதுல மயங்கிடவில்லை. ஏன்னா நான் சொல்லிட்டு கவனமா கேளு. ஏன்னா உங்க அப்பாவை கொண்டது முன்னாள் கார்டியன் ஷினோபி ஹாசுமா சென்டோபி தான். இதை நம்புறதும் நம்பாம போறதும் ஒன்னோட விருப்பம் தான். சும்மா ஏன் அப்படி பண்ண போற? இதை முதல்ல அவன்கிட்ட கூட அப்புறம் சந்திக்கலாம். டான்ஸோ தப்பிச்சிட்டானா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? சோரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ரொம்பவே வினோதமா நடந்துக்கிற. ஹே, உனக்கு என்னதான் ஆச்சு? வாய மூடு. மரியாதையா இங்க இருந்து போயிடு.